I welcome each and every one of you in the mighty name of Jesus. It's good to see all the men in the house well dressed today. இன்னைக்கு மணியனே பேண்டி குமரன் எல்லாம் அப்படியே பயங்கரமா, நம்மளுடைய பாய்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமா இந்த லாங் ஸ்லீவ்லாம் போட்டு பயங்கரமா வந்திருக்கீங்க. நினைக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு வந்திருக்கீங்க. Amen. Hallelujah church. Hallelujah. சத்தமா Hallelujah church. Everyone these guys here in the sound desk. பாருங்க, the hand of the Lord is upon you. தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கிறது. இதை குறித்து முதல்ல நம்ம ஆராதிக்கிற வேளையில தேவன் என்னிடம் பேசின சில காரியங்கள், வெளிப்படுத்தின சில காரியங்கள் ஆராதனை முடிவுல நான் அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். Amen. I see the hand of the Lord upon each and every one of you. Amen church. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? Hallelujah. ஐயா, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? Pentecost weekend. Pentecost நாள். ஆமாவா இல்லையா? ஆனாலும் வேதத்துல நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது Pentecost என்ற நாள் வந்தபோதுன்னு சொல்லுங்க. ஐயோ, சத்தமே இல்ல. சொல்லுங்கயா, நீங்க கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நீங்க பார்த்தாதான் எனக்கு வரும் மெசேஜ், இல்லாட்டி எனக்கு வராது. சொல்லுங்க, Pentecost என்ற நாள் அதாவது ஒரு டைட்டில் மாதிரி சொல்லுங்க, ஒரு படம் டைட்டில் மாதிரி சொல்லுங்க. கொஞ்ச நேரம். Amen. Hallelujah. Pentecost என்ற நாள் வந்தபோது அங்க பாருங்க, ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னா, தேவனுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஆவல சீஷர்கள் அங்க இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்த ஸ்திரீகளோட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட தாயார்களோட சேர்ந்து, அவர் சகோதரரோட சேர்ந்து அங்க என்ன இருந்தாங்கன்னா, இவர்கள் அந்த இடத்துல ஒன்றாக கூடி இருந்தார்கள். ஜபத்திலையும் வேண்டுதலையும் மேலறையில இவர்கள் ஒருமனப்பட்டு அவ கூடி இருந்தாங்களாம். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா, அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாக என்ன செய்தார்கள்? ஒரு இடத்துல வந்திருந்தார்கள், கூடி இருந்தார்கள். இது எல்லாருக்குமே புரியுதா? ஆமாவா இல்லையா? அப்பொழுது அந்த மேலறையில பலத்த காற்று, சொல்லுங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக, சொல்லுங்க, சடிதி. சடிதி என்னது? சடிதியா என்னது? சடன்லி. சொல்லுங்க, சடன்லி. வானத்திலிருந்து சடடியாக முழக்கம் என்னது? ஒரு முழக்கம் முழங்கி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதையும் நிறைப்பிச்சார். ஆமாவா இல்லையா? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும், சொல்லுங்க, ஒவ்வொரு மேலும். உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி சொல்லுங்க, ஆமா பைபிள்ல போட்டிருக்காங்க, ஏதோ கதை சொல்றாங்கன்னு. நான் சொல்றேன், நீங்க பாருங்க. என்னது? பிரிந்து இருக்கிற நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்துதான். இது வேதத்துல நடந்த உண்மையான பெந்தகோஸ்தின் சம்பவம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, சொல்லுங்க, எல்லாரும் அந்த இடத்துல 120 பேர் கூடி இருந்தாங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அப்புறம் என்னங்க, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்களாம். Amen. Hallelujah church. Find out what happened on the day of Pentecost. When the day of Pentecost was fully come, the
அப்படியே அசை அப்படி சொல்லுவாங்க, the heaven began to invade earth. பரலோகமே பூமிக்கு வந்தது, ஆதி திருச்சபை பிறந்தது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no? It was the sound of heaven. It was a sound of revival. It was a sound from God. It is a sound of God's heart. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இது மனுஷனால உண்டாக்கின ஒரு சம்பவம் கிடையாது. மனிதனால உண்டாக்கப்பட்ட ஒரு சாதாரண சடங்காச்சாரம் இல்லை. ஆனா தேவ பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய அசைவாக இருந்தது அந்த இடத்துல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் or no? ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமாவா இல்லையா? எஸ் or no church? ஆனா அந்த சத்தத்துக்கு பின்னாடி, அந்த அடிக்கிற பலத்த காற்றுக்கு பின்னாடி, அவங்க மேல வந்து ஒவ்வொரு மேலும் உட்கார்ந்து அந்த பிரிந்து இருந்த நாவுகளுக்கு பின்னாடி அவங்க ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்கி அவங்களை நிரப்பினதுக்கு பின்னாடி என்ன தருமாய் இருந்தது? தேவனுடைய இருதயத்தின் திட்டம் சித்தம் இருந்தது. Amen. What happened at Pentecost is the promise of the Father. Amen. என்னவா இருக்கிறது? தேவனுடைய வாக்குத்தத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. Hallelujah church. Hallelujah church. ஆமாவா இல்லையா? But the sound from heaven, the sound of revival, the wind of God that took place during the day of Pentecost was not emotional excitement. Emotional excitement என்ன தெரியுமா? சும்மா நம்ம ஷாக் சென்டிரிக்கு சத்தம் போட்டுக்கிட்டு ஆண்டவரை கொண்டாடுகிறது அந்த சம்பவம் கிடையாது. It's not noise without purpose. ஒரு நோக்கம் இல்லாத ஒரு சத்தம். அங்க என்ன சொல்லுவாங்க? என்ன போட்டுருக்குது அங்க? தமிழ் பைபிள் என்ன போட்டுருக்குது? முழக்கம். முழக்கம்னா என்னது தமிழ் பைபிள்ல? முழக்கம்னா என்னது? முழக்கம்னா சத்தமா? மணியன முழக்கம்னா சத்தமா? முழக்கம்னா என்னய்யா? முழக்கம் உண்டாகுதுன்னு சொல்றாங்களா? அது என்னது அர்த்தம்? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. The sound of heaven, the sound of revival that happened in the place, in the upper room, was not noise without purpose. புரியுதா என்ன சொல்றேன்னு? அது தேவனுடைய வாக்கு தத்துவம் அந்த இடத்துல நிறைவேறி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய அடையாளமாக இருந்தது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? What is the promise? என்ன promise? Guys, the mic. என்ன ப்ராமிஸ் அந்த இடத்துல அப்படியாக வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டு இருந்ததையா? தேவனுடைய என்ன வாக்குத்தத்தம், தேவனுடைய என்ன தீர்க்க தரிசனம், தேவனுடைய என்ன இருதயத்தின் திட்டம் சித்தம் அந்த இடத்துல தேங்க்யூ அந்த இடத்துல அப்படியாக நிறைவேறி கொண்டு இருந்தது. யார் எனக்கு சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? யார்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் படிப்போமா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 மைக் கொடுத்தீங்களா? மைக் படிக்கிறவங்களுக்கு, பைபிள் படிக்கிறவங்களுக்கு ஜோவேல் 2:23 இருக்கும். வெளியின் மிருகங்களே, ஜோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவரும் நல்லா கேளுங்க. அன்னைக்கு பெந்தகோஸ்ட் என்ற நாள்
வந்த பொழுதுன்னு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல போட்டிருக்குது. ஆமாவா இல்லையா தேவஜனமே? ஆமாவா இல்லையா? அதே தீர்க்க தரிசனமாக ஆண்டவருடைய இருதயத்துல இருந்த திட்டம் சித்தமாக அது ஆண்டவருடைய இருதயத்தின் வாஞ்சையாக இருந்தது, ஆண்டவருடைய இருதயத்தின் டிசிஷனாக இருந்தது. அவரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாகவே more than 800 over years before அவருடைய யோவேல் தீர்க்கதரிசியை எழுப்பி இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் கொடுத்தார். ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம்? அவருடைய வாக்கு தத்தம் நிறைந்திருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களுக்கு அந்த வாக்கு தத்தம் நிறைந்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை யோவேல் என்ற அவருடைய தீர்க்க தரிசிக்கு தேவன் எழுப்பி அந்த வார்த்தையை கொடுத்தார். யோவேல் அறிக்கை செய்யும்படிக்கு எழுப்பி செய்யும்படிக்கு தேவன் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார். அப்ப யோவேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார்? அவர் எழும்பி அதை அறிக்கை செய்கிறார். தேவன் சொன்னதை போல தேவனுடைய இருதயத்தின் சத்தம், தேவனுடைய இருதயத்தின் திட்டம், தேவனுடைய இருதயத்தின் சித்தத்தை அவர் சொல்லுகிறார். ஆமென். என்ன சொன்னார்? படிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும். தேவன் திட்டவட்டமாக சொல்றார், அந்த நாட்களிலே மாம்சமான யாவர் மேல நான் என் ஆவியை நான் ஊற்றுவேன் தேவன் சொல்லுகிறார். என்ன செய்யறாரு? தேவன் திட்டம் வைத்துட்டார். அவருடைய ஆவியை தேவன் மாம்சமான யாவர் மேல ஊற்றுவார். அப்பொழுது அது என்ன நடக்குமா? உங்களுடைய குமாரர்கள் அவருடைய ஆவியை ஊற்றத்துக்கு அப்புறமா அவருடைய குமாரர்களும் அவருடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாம். படிங்கக்கா. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆமென். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும். சொல்லுங்க. உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனங்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்களா? அப்புறம் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அந்நாட்களிலே என்ன நாட்கள்? அந்நாட்களிலே என்ன நாட்கள்? அந்நாட்களிலே என்ன நாட்கள்? கடைசி நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன்னு யோவேல் தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென். ஆமென் சர்ச். ஹalleluya. பாருங்க, அப்ப ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய தீர்க்க தரிசனத்தை அவருடைய யோவேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்து அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன இருந்ததுன்னா அவருடைய வாக்குத்தத்தம் நிறைந்திருந்தது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நேரம் காலம் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு purpose இருந்துச்சு. God gave a prophetic promise to Joel about the things that he's about to do, and in that prophetic promise that the Lord gave, he had a purpose for generations to come. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அந்த purpose என்னன்னு நான் அப்புறமேல சொல்றேன். என்னது? அப்புறமேல நான் சொல்றேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்களா தேவஜனமே என்ன சொல்றேன்னு? Yes or no? பாருங்க, யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? In that days it shall come to pass. It shall come to pass. அப்பனா பெந்தகோஸ் என்ற நாள் வந்த போது அங்க என்ன நடக்குதுன்னா தேவனுடைய அங்க சம்பவித்த ஒவ்வொரு காரியமும் மேல் அறையில தேவனுடைய தீர்க்க தரிசனம் அப்படியாக நிறைவுக்கு வருகிற நாட்கள். Amen. It came to pass. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? இதுதான் தேவனுடைய ப்ராமிஸாக இருந்துச்சு. என் ஆவியை நான் ஊற்றுவேன். So number one, church, you must know that the outpouring of the Spirit of God is the Father's promise. ஆவியை ஊற்றுறது, பிதா என் ஆவியை நான் ஊற்றுவேன் சொன்னது அது பிதாவுடைய வாக்குத்தத்தமாக இருக்குது.
புரியுதாக என்ன சொல்றேன்னு? ஆகையபடினால்தான் ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு. லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்துல என்ன சொன்னார்னா, நான் படிக்கிறேன். அவர் சொன்னார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே என்னது? லூக்கா 24:49 திருப்பிக் கொள்ளுங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆமென். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனை தரு. அந்த வசனத்தை படிங்க. தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமாவாங்க, ஆமாவாங்க. இயேசுவோ அது மாற்றம் இல்லையா? அப்ப பாருங்க, Jesus says that the outpouring of the Spirit, the receiving of the Holy Spirit is the Father's promise. Amen. Is the promise of the Father. இது பஸ்தாமெண்டோட வார்த்தைகள் இல்ல, ஆனா தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக தேவன் நம்மளுக்கு பேசியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய சீஷர்களோட அவர் கூட இருக்கும்போது என்ன சொல்வாரு? என்ன சொல்வாரு? யோவான் ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் உங்களுக்கு ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆனாலும் நீங்க சில நாட்களில் பரிசுத்த ஆவியானவர்னால ஞானஸ்நானம் பெறுவீர்கள் சொன்னார் அவருடைய சீஷர்களை பார்த்து. ஆமாவா இல்லையாங்க? எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? ஆகையால் அவர் சொல்ற 5வது வசனம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், நல்லா கேளுங்க அமர்ந்திருக்கிறவங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு. ஏன்னா அப்ப அவங்க ஒலிவ மலையிட்ட இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதுக்கு they had to obey a certain specific instruction from Jesus. ஆமாவா இல்லையா? yes or no church? ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றார் சீஷர்கிட்ட 5வது வசனத்துல, நீங்கள் எருசலேமுக்கு போகாமல் என்ன செய்யலா? என்னிடத்தில் ஆகையால், சாரி நான் தமிழ் அடிக்க முடிக்கிறார். என்ன அந்த பாஸ்டர் ஃபாலோ பண்றேன். ஐயா நான் தமிழ் அடிக்கிட்டு இல்ல. ஆகையால் நீங்க எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் தேவன் சொன்னார் என்று கட்டளையிட்டார். ஆமாவா இல்லையா? Jesus said, don't leave Jerusalem, but wait until you receive the promise of the Father. He told his disciples. We skip to verse 8. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் இயேசு அவர் மேல அப்படியாக எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக சொல்றாரு, கடைசியாக ஒன்று சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன நடக்குமா? எருசலேமிலும் ஜூடியால முழுவதையும் சமாரியாலையும் நீங்க எனக்கு சாட்சியாக பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாருங்க, அவரோட சீஷர்ட்ட என்ன சொன்னாரு? ஜெருசலேம்ல காத்திருங்க, பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு. என்னது சொல்லுங்க? பிதாவுடைய வாக்குத்தத்தம் எழுதி கொள்ளுங்க. பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு காத்திருங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பிதாவோட வாக்குத்தத்தம் என்னையா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீங்க. அப்ப ஜெருசலேம் ஜூடியா சமாரியால மட்டும் நீங்க சாட்சியாக இருக்க மாட்டீங்க. தேவன் சொல்லல, பூமி கடைசி பரியந்தமும் நீங்க சாட்சியாக இருப்பீங்க.
அந்த சிறு கூட்டத்தை பார்த்து அவர் சொன்னாரு. என்னது? பேசுங்கய்யா. ஆமென். அந்த சிறு கூட்டத்தை பார்த்து தேவன் பேசினார். உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலர்கள் எப்படி எழும்பி உலகத்தை ஆட்டி படைச்சாங்க தேவனுக்கு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல வந்தது. அப்புறம் ஆமாவா இல்லையா? இயேசுவால நான் உங்களுக்கு சொல்ல தெஸ்லோனி ஆமாவா இல்லையா? அப்ப சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சொல்லுங்க, சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, என்ன செய்தார்கள்? ஆண்டவர் இயேசு அப்படியாக எடுக்கப்பட்டோனே அவங்க என்ன செய்தார்கள்? மேலறைக்கு போய் அங்க இருக்கிற அந்திரியா, தோமா, பிலிப்பு, பர்த்தலோமியோ, பீட்டர், ஜேம்ஸ், ஜான், சீஷர்கள், அப்புறம் இயேசுவோட தாயார், சகோதரர்கள் எல்லாமே சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபத்தும் வேண்டுதலோட காத்திருந்தாங்க. என்னது? காத்திருந்தாங்க. அவர் எந்த நாள்னு சொல்ல கிடையாது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? எந்த நாள்னு சொல்ல கிடையாது. ஆனா சில நாட்களிலே சொன்னாரு. ஆமாவா இல்லையா? நீங்க பரிசுத்த ஆவியானால ஞானஸ்நானம் பெறுவீங்கன்னு சொல்லி சில நாட்கள் சொன்னாரு. ஆனா எப்பன்னு சொல்லவில்லை. ஆனா நீங்க காத்திருங்கன்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா? அப்ப ஜனங்கள் என்ன செய்தாங்க? இவர்கள் அந்த மேலறையில போய் அங்க காத்திருந்தாங்க. ஜபத்தோடு வேண்டுதலோடு ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? waiting for the promise of the Father. Amen. அப்ப பாருங்க, அந்த பெந்தெகோஸ்து நாள் சம்பவம் நடந்ததா இல்லையா? ஆமாவா இல்லையா? இவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்களா இல்லையா? பிதா அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? It came to pass. The promise of God was being fulfilled. ஆமாவா இல்லையா? ஆகையால் இன்னைக்கு தேவஜனமே நான் இன்னைக்கு சொல்றேன், நாம் தேவனாகிய கர்த்தர் என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாம இருப்பாரா? அவர் தான் உங்களுடைய தேவனும் என் தேவனும். ஆமாவா? நம் தேவன் கோசமான வாக்குத்தத்தத்தை பேச மாட்டாரு. சக்கா கோசம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் சக்கா கோசம் கிடையாது. அங்க தையம் அல்ல. ஆமாவா இல்லையா? Yes or no? Our God does not speak empty promises or make empty promises. ஆண்டவர் அறிக்கை செய்கிறது, அவர் செய்வார் ஐயா. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆகப்படினால ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல தேவன் சொல்றார், என் வாயிலிருந்து அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் என்ன சொல்றாரு? அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல். இப்ப ஆண்டவர் பெந்தெகோஸ்து என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னது, தேவன் பெந்தெகோஸ்து நாளிலே அந்த காரியம் தேவன் நிறைவேற்றினார்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் அநேக காரியங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமாவா? வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார், தரிசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமாவா? நம்பிக்கையின் சொப்பனங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமாவா? இன்னைக்கு நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி. தேவன் பேசின ஒவ்வொரு வாயின் வார்த்தையும் அவருக்கு அது வீணாக திரும்புமாயா? வீணாக திரும்புமாயா? இல்ல. ஆமாவா இல்லையா? அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதான் உங்க தேவனை என் தேவன். Saya satu kali cakap saya habis buat. என்னது? அம்மாவளே குமாரன், நான் ஒரு வாட்டி சொன்னேன்னா நான் அதை செய்து முடிப்பேன். 10 வாட்டி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆண்டுக்கு அவசியம் இல்லை. ஆமாவா இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் என்னைக்குமே அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக தேவன் இருக்கிறார்.
ஆமாவா இல்லையா? பாருங்க, பெந்தெகோஸ்து நாட்கள்ல சம்பவித்த அந்த காரியம், every time I read that I have tears in my eyes. You know why? It shows that நம்ம ஆண்டவர் is faithful throughout generations. ஜோவேல் தீர்க்கதரிசியிலிருந்து அப்போஸ்தலர் நாட்கள் வரைக்கும் எத்தனை சந்ததி பேர் தெரியுமா? எத்தனை தலைமுறைகள்? ஆமாவா இல்லையா? சில பேர் யோவேல் தீர்க்கதரிசி ஒரு பொய்யன் கூட நினைச்சிருக்கலாம். ஆமாவா இல்லையா? more than 800 over years. ஆமாவா இல்லையா? இருக்கிறவன் இல்லாம போயிருப்பான். ஆமா, இவர் சொன்னார் கடைசி நாட்கள் எது நாளோன்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் அவர் வார்த்தைக்கு உண்மையா இருந்து தலைமுறையா அவர் உண்மை உள்ளவர்னு அவர் ப்ரூவ் பண்ணாரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? yes or no church, yes or no church. ஆமாவா இல்லையா? பாருங்க, இங்க யார் வந்து காரைகளை நடுவீங்க? யாரு பப்பாயா நடுவீங்க, கேரட் நடுவீங்க? எங்க அம்மா நிறைய நடுவாங்க. அம்மா கமலாமா நீங்க நடுவீங்களா? டொமேட்டோ என்ன நடுவீங்கய்யா? நம்ம அன்பை மட்டும் தான் நடுவோம். அது நான் கேட்கல. பிளான்டேஷன் என்ன நடுவீங்க? கேரட்டு, பப்பாயா மரம், அந்த மரம், இந்த மரம், பூவு யார் நடுவீங்க? ஐயோ ஆண்டவரே, எந்த பாஷையில கேட்டாலும் கை தூக்க மாட்டானா? நடுவீங்களா? பாருங்க, தானம் பண்றவங்க நான் கேக்குறேன், நீங்க மண்ணல்ல நீங்க ஒரு விதைய விதைக்கும் பொழுது இப்ப விதைச்சிட்டு ஒரு அவசரத்தை நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? முளைஞ்சிரோனே வெயிட் பண்ணுவீங்களா ஐயா? மறுநாள் ரெண்டாவது நாள் தோண்டி பாப்பீங்களா? வெளியே எடுத்து பாப்பீங்களா? முளைஞ்சிட்டியா? இல்லதானையா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த விதை இருக்குதுன்னா அந்த விதைக்கு ஜீவன் இருக்குது. அதோடைய நேரத்துல அது வளர்ந்து வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆனா அது மண்ணல் கீழே இருக்கும் போது உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுல ஜீவன் life is flowing through it. ஆமாவா இல்லையா? அதே மாதிரிதான் தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அது நம்ம வாழ்க்கையில விதை போல. புரியுதா என்ன சொல்றேன்னு? The life process is going on. Sometimes we have to wait longer for the manifestation of God's word. But God who spoke it is a God who is faithful, who will also do it. Amen, church. Hallelujah, church. ஆமாவாலியாங்க? Yes or no, church? பாருங்க, இன்னைக்கு நீங்க இங்க அமர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வந்து ஆண்டவர் ஒரு காலத்துல அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆண்டவரோட காலத்துல என்னது சொல்லுங்க என்கிட்ட? ஆண்டவர்கிட்ட ஒரு காலத்துல அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த அனல் எங்க போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு இல்ல you may have lost your passion. இல்ல ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கு ஏதோ மரணம் அடைந்த மாதிரி இருக்குதோ, ஒண்ணுமே ஃபீல் பண்ண மாட்டேது. Oh, I feel spiritually empty. ஆமாவா இல்லையா? You may feel all that, but today the Lord is calling you from a place of dryness to overflow, from a place of death to life. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா ஆமாவா இல்லையா? ஐயா, பெந்தெகோஸ்தின் வாக்குத்தத்தம் அது அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு மாற்றம் இல்ல. But you and I are the continuing partakers of the promise and the purpose and the fulfillment of the outpouring of the Spirit of God. Do you understand, church? நான் என் ஆவியை ஊற்றுவேன் தேவன் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எப்படிப்பட்டவராக இருக்கிறோமா? அந்த வாக்குத்தத்தம் அந்த காலகட்டத்துக்கு மாற்றம் இல்ல. சீஷர்களோட வாழ்க்கையில சில நாட்களே முடிந்தது இல்ல. ஆண்டவர் சொன்னார் கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் கடைசி நாட்களில் சபையாக இருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட சபையை சித்தம் உள்ளவராக இருக்கிறார்னா, எப்படிப்பட்ட சபைக்கு தேவன் திட்டம் உள்ளவராக வாஞ்சையாக இருக்கிறார்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால நிரப்பினவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியினால
பலப்படுகிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நடத்துகிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய குரலை கேட்டு எழுதி செயல்படுகிறவர்களாக இருக்கணும் சொல்லி தேவன் வாஞ்சையாக இருக்கிறார். தேவன் அப்ப கொடுத்த அந்த வாக்கு தத்தம், என் ஆவியை நான் ஊற்றுவேன் சொல்ல அந்த வாக்கு தத்தம் நீங்களும் நானும் அதுக்கு பங்காளராக இருக்கிறோம். ஆமென். பங்காளர் மாற்றம் இல்லையா? நம்ம அதை அந்த வாக்கு தத்தத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்துக்கும் நம்ம ஒரு பங்காளராக இருக்கிறோம். அந்த நிறைவேற்றுதலுக்கும் the fulfillment of the promise-க்கும் நம்ம ஒரு பங்காளராக இருக்கிறோம். புரியுதா? Yes or no, church? God desires a spirit-filled church that will carry His voice. அவருடைய இருதயத்தின் சத்தத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய ஜீவ அக்கினியை சுமந்து கொண்டு இருக்கிற கடைசி நாட்கள் ஜனம் சபையை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் மாற்றம் இல்லை, ஆனா அவருடைய மகிமையை எழும்பி வெளிப்படுத்துகிறவரை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அது நம்ம எப்படி திரும்ப செயல்பட முடியும்? தேவ பரிசுத்த ஆவியினால நிரம்பும் பொழுது மட்டும்தான். ஆமென். பரிசுத்த ஆவியினால பலப்பட மட்டும்தான், பரிசுத்த ஆவியினால நம்ம வழி நடத்தப்படும் போது மட்டும்தான் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கடைசி கால சபை ஜனங்களாக நம்ம எழுத முடியும். எத்தனை பேர் கேக்குறீங்க ஐயா? ஆமென் சர்ச். பாருங்க, God is a God who pours out His Spirit on all people so we can live empowered lives to reveal His glory in the last days. Amen? You and I are not a powerless Christian. நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க நீங்க பவர்லெஸ்ஸா இருக்க போறீங்களா இல்ல அதே என்ன சொல்லுவாங்க, அதே menunggang kuda di gelanggang yang sama. குண்டு சத்தில குதிரை ஓட்ட போறீங்களா இல்ல பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவனால பலப்பட்டு அவருடைய வல்லமையை மிகுந்த பலன் அடைந்து அவருக்காக எழும்பி அவருடைய மகிமையை சுமக்கிறவர்கள் மாற்றம் இல்லை, தினந்தோறும் வாழ்க்கையில அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா சர்ச்? Today the outpouring of the Spirit of God is His promise, and the promise is for all of us. Yes or no church? Yes or no church? Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes pastor. பாருங்க, ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது உங்களுக்கு முடிக்குமா? எத்தனை மணிக்கு மைக் எடுப்பேன்? What time I take the mic? Oh, 6:30. Give me another 10 to 15. Okay அக்கா, okay அக்கா, okay. யாருக்கு புரியல? யாருக்கு புரியுது? Number one, the outpouring of God's Spirit is a promise, Father. Amen. ரெண்டாவது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா இல்லையா? குமாரன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரா ஐயா? நான் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி. ஆமாவா இல்லையா? ஆனா யாருக்கு? யாருக்கு? பக்கத்துல கேளுங்க, யாருக்கு ஆண்டவர் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு? கேளுங்க, யாருக்கு? மாம்சமான யாவரையும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் தேவன் வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார். நெத்தனியேல் கொஞ்சம் சொன்ன மாதிரி தேவன் பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, லீடர்ஸ்க்கு மட்டும் தேவன் ஆவியை கொடுக்க கிடையாது. தேவ ஆவியானவரே நம்மளுக்கு. ஆமாவா இல்லையா? It's not for specific people. நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா, ஆவி தேவ ஆவியானவர் யார் மேல இறங்குவார்னா, அப்ப தீர்க்கதரிசிகள் மேல, ராஜாக்கள் மேல, ஆசாரியர்கள் மேல தான் தேவ ஆவியானவர் அப்போ இறங்குவார். ஆனாலும் யோவேல்ட்ட இந்த தீர்க்கதரிசனம் வாக்குத்தத்தம் ஆண்டவர்
படிச்சிருக்கீங்க, என் ஆவியை உங்க மேல நான் ஊத்துவேன். இவன் நல்ல பணக்காரன், இவன் மேல என் ஆவியை ஊத்துவேன். இவன் டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கான், நான் இவன் மேல என் ஆவியை ஊத்துவேன். ஸ்பிரிச்சுவலி பெர்ஃபெக்ட் ஆட்கள் மேல தேவன் ஆவியை ஊற்ற வேணும். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்க கிடையாது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நீங்க இங்க அமர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க நான் உடைந்து போய் இருக்கிறேன், உடைந்து போய் ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், நான் யார் கண்ணுக்கும் நான் தெரியாத மறைவான இருக்கிறேன், நான் ரொம்ப இளமையா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப வயசாச்சு, நாளைக்குள்ள நான் பட்டியல போட்டுட்டு போலாம் நீங்க நினைக்கலாம். நான் முக்கியமான ஒரு என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய கேம்பஸ்ல, என்னோட ஃபேமிலி நான் முக்கியமான ஒரு நபரே இல்லை. எல்லாரும் சும்மா நீ ஸ்பேர் பாட்டுக்கு தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. வேணும் ஏதாவது வேணும் தான் தேடுவாங்க. I'm not his first choice. வேணும்னு தான் பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கலாம். You may feel unqualified. God is not looking for your qualifications to pour out His Spirit. Amavaliya, God will pour out His Spirit in all flesh. For those today who hunger and thirst for Him, that your heart is yearning for Him, and with surrendered heart, when you surrender your heart, the Lord will fill you today. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்க கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன போட்டிருக்கிறதுனா, there is no division in Christ. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணா. For we are all one in Christ. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையாங்க? அது மாத்திரமல்ல, இங்க எத்தனை பேர் தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் தேவனாக கர்த்தர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு நான் நம்புகிறேன்னு சொல்லுகிறீங்க? ஆமாவா இல்லையா? ஐயா, நீங்க யார் ஆண்டவர் இயேசுவே நான் I believe my Lord Jesus, I trust in my Lord Jesus சொல்றீங்களோ, you have been sealed with the promise of the Father. நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானால் அவருக்குள் முத்திரைப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. முத்திரை படப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி? How many of you believe the Spirit of God dwells in you? 1 Corinthians chapter 12 verse 13 says, the Spirit of God dwells in you. He is the Spirit of Christ. If you don't have the Spirit of Christ, நீங்க ஆண்டவருக்கு சொந்தம் இல்லைன்னு போட்டுருக்குது. Amen. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார்னா, கிறிஸ்துவோட ஆவி உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார்னா, நீங்க கிறிஸ்துக்கு சொந்தம்னு தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்குது. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஐயோ, ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும், யாரால பெற்று? தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும். எங்க தங்கியும்? பைபிள் படிக்கையா? உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லைன்னு அறியீர்கள் இல்லையா? You are not your own. You don't belong to yourself. Your body is the temple of the Holy Spirit. Amen, church. Amen, church. Hallelujah. ஆமாவாலியாங்க? அது மாற்றம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை
முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். எபிசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல எழுதிக் கொள்ளுங்க. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Yes or no church? Amen. அக்கா எனக்கு இந்த வசனம் படிக்கிறீங்களா? யோவான் 7வது அதிகாரம் 37 38. யோவான் 7வது அதிகாரம் 37 39. 37ல இருந்து 39வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Amen. தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். என்னது அந்த வசனத்தை படிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார். புரியுதாங்க? We all have been baptized into one body to drink from one spirit, the Spirit of God. புரியுதாங்க தேவஜனமே? புரியுதாங்க? அப்ப இரண்டாவது காரியம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவன் அவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது தேவன் சொல்லுகிறார், என் ஆவியை எல்லா மாமிசும் மேல நான் ஊற்றுவேன். Amen. I'll pour my spirit upon all flesh. ஐயா நான் கேக்குறேன், அன்னைக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அந்த பெந்தெகோஸ்தின் சம்பவம் நடைபெறுகிற வேளையில அங்க எத்தனை பேர் இருந்தார்கள்? சண்டே ஸ்கூல் பாஸ் 120 பேர், ஜோவாஷே 120 பேர் இருந்தார்கள். ஆமாவா இல்லையா? எஸ் நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? அந்த 120 பேர்ல ஆண்டவர் பிக் அண்ட் சூஸ் பண்ணாராயா? இல்ல. அங்க பெண்களும் இருந்தாங்க, ஆண்களும் இருந்தாங்க, வெவ்வேறு வயசு இருந்தாங்க, வெவ்வேறு தேவைகள் இருந்திருக்கும், வெவ்வேறு பேக்ரவுண்ட்ஸோட அங்க ஒருமனப்பட்டு ஜபத்திலையும் வேண்டுதலையும் தேவன் பிரசன்னத்துல அவங்க இருந்தார்கள். ஆமா, ஆண்டு நினைச்சிருக்காரு பெண்களுக்கு எதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியும் நம்ம அந்த வாக்கு தத்தத்தை நம்ம நிரூபணம் சொல்லி ஆண்டவர் ஸ்டாப் பண்ண கிடையாது. 120 பேர்ல ஒவ்வொரு மேலையும் தேவ ஆவியானவர் அப்படியாக இறங்கி அவர்களை நிரப்பினார். அந்த 120 பேரும் அங்க எல்லாருமே அவங்க பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வேற வேற ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆவியிலிருந்து உன்னதமான அந்த பலத்தை அவர்கள் பெறுனார்கள். ஆமாவா இல்லையா? அதான் உங்களுடைய தேவனும் என் தேவனும். Amen. There is no division in Christ. ஆண்டவர் பிக் அண்ட் சூஸ் பண்ணா மாட்டாரு. God's spirit is available to everyone who believes in him. Amen church. Amen church. கடைசியாக நான் 3வது பாயிண்ட் சொல்றேன். இன்னொரு 2 பாயிண்ட் இருக்கு. நான் வருகிற வாரங்கள்ல அது நான் உங்களுக்கு போதிக்கிறேன். எத்தனை பேர் ஃபுல்லா இது நம்மளுடைய மிஷன்ஸ் கா 3, இது மிஷன்ஸ் கா 4 நான் போதிக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க கேட்கறதுக்கு? இல்ல பாருங்க. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க கேட்கறதுக்கு? ஆண்டவர் வாஞ்சியா. பின்னால வரைக்கும் நேரம் நிறைஞ்சிருக்குது. ஆனா கை தூக்குறது என்னலாம் போல. How many of you excited to hear the other part? Okay, everybody could have said. Amen church. ஆமாவா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? The outpouring of God's Spirit is the promise of the Father. Number 2, God has promised that He will pour out His Spirit upon all flesh. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? 3வது, எதுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார்? நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்கலாம். Why God promised that He will pour out His Spirit? Why? For what? ஐயா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. God's promise has a purpose for every generation. Amen.
தேவன் செய்த வாக்குத்தத்தம், செய்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு சந்ததியும், தலைமுறைக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை எல்லா மாமிசர் மேல ஊற்றுவேன் தேவன் சொல்லும் போது ஏன் தெரியுமாங்க? நம்ம மிகுந்த பலன், அவருடைய ஆவியின் பலன் பெறணும் சொல்லிட்டு God promises to pour out His Spirit, to give us the promise of the Father, the Holy Spirit, to empower every generation. புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமாவா இல்லையா? பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29வது வசனத்துல போட்டிருக்கிறது, அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது உங்களுக்கு குமாரரும், சொல்லுங்க, குமாரர்கள் சொல்லுங்க, என்னோட குமாரர்கள். குமாரர்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க. குமாரத்திகள், ஐயா பேசுங்க ஐயா. குமாரர்கள், குமாரத்திகள். அப்புறம் என்னது? வாலிபர்கள். ஐயா படிங்க அந்த வசனத்தை. மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார் தானே? ஆமா இல்லையா? ஆண்டவர் ஸ்பெஷலா பாட்டா எல்லாரையும் மென்ஷன் பண்ணுவார். மென்ஷன் பண்ணாரு. மென்ஷன் பண்ணது மாட்டம் கிடையாது. யார் யார் என்னென்ன செய்வாங்கன்னு சொன்னாரு. என்னது? என்னென்ன செய்வாங்கன்னு சொன்னாரு. அவர் ஆவி அவங்க மேல ஊற்றும் போது. ஆமா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? He said your sons and daughters will prophesy. Your young men will will see what? Visions. Your old men will dream dreams. Your manservant and maidservant shall prophesy. ஆமாவா இல்லையா? Yes or no church? God was pouring out His Spirit to empower every person, every age group, every background, every generation. He knows that His sons and daughters cannot rise up and prophesy without the power of His Spirit. He knows His old man cannot dream dreams without the Holy Spirit. He knows His young man or young woman cannot see visions without the Holy Spirit. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் சத்திய ஆவியானவர். நம்மை சகல சத்தியத்துக்கு வழி நடத்துறது அவர்தான். வரப்போற காரியங்களை அறிவிக்கிறதும் அவர்தான். நமக்கு சுயமாய் பேசாமல் கேள்விப்படுகிற யாவும் நமக்கு சொல்லுகிறதும் ஆவியானவர் தான். So we cannot function without the Holy Spirit. He knows His manservant and maidservants cannot function without the Holy Spirit. So God promised to give the power of the Holy Spirit because only the Holy Spirit can empower all of us. ஆமாவாலியா church? ஆமாவாலியாங்க? ஆகைப்படினால நீங்க நல்லா கேளுங்க ஐயா. ஆண்டவர் ஒவ்வொரு அமர்ந்திருக்கிறவர்களும் உங்களுடைய வயசு வேற வேறாக இருக்கலாம், உங்களோட பேக்ரவுண்ட் வேற வேறாக இருக்கலாம், ஸ்டேட்டஸ் வேற வேற இருக்கலாம், கலர் வேற வேற இருக்கலாம், குரல் வேற வேற இருக்கலாம், நீங்க பார்க்கிறதுக்கு வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் நீங்க யாருமே தேவனுக்காக எழும்பி நம்மளுடைய சந்ததியில தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய மகிமையும் அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், திட்டம், சித்தம், சத்தம், அவருடைய பிரசனத்தை மகிமை வெளிப்படுத்தணும் சொல்லி இந்த காலகட்டத்துல தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமாவா இல்லையா? You see church, young people listen, you are not the future of the church. You are not the future of the church. You are the church now. You are now. God is going to use you now. God is empowering you now. இங்க இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் கேளுங்க. வேற வேற வயதுல இருக்கீங்க. இந்த மாதிரி மில்லேனியல்ஸ்லாம் என்னைக்குமே யங்கா இருக்கறா. இந்த மாதிரி இருக்கிற மில்லேனியல்ஸ்ல என்னைக்குமே யங்கா இருக்கிற மில்லேனியல்ஸ்லாம் வந்து நல்லா கேளுங்க. மூப்பர்களா வயசானவங்களா இருக்கிறீங்க கேளுங்க.
நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என் நேரம் முடிஞ்சிருச்சு, எனக்கு உடம்பு முடியல, அதனால என் காலம் அப்ப நான் பாட்டு பாடி குதிச்சுலாம் முடிஞ்சிச்சு சொல்லியிருக்காங்க தானே. நம்ம சபையில நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? ஆமாவா இல்லையா? இல்ல வாலிபர்கள் செய்யட்டும், அது அவங்க செய்யட்டும், நம்மளுடைய நாட்கள் முடிஞ்சிச்சு. யார் சொன்னவங்க நாட்கள் முடிஞ்சிச்சுன்னு? இல்ல நம்மனால அந்த மாதிரிலாம் ஆர்டருக்கு ஊழியம் செய்ய மாட்டோம், நம்மனால மிஷன் போக முடியாது, எனக்கு முட்டி வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது. ஆமா இல்லையா? ஓ நாளா போய் பணிவிடை ஊழியம் செய்ய முடியாது, ரொம்ப வயசாச்சு. யார் சொன்னா? ஆமாவா இல்லையா? The next generation, the young need the wisdom of the old in the church. They need your counsel, they need your direction, they need your guidance. Every generation needs one another. Why God says, I'll pour out my spirit upon all flesh. Yadma desigama, sons and daughters, old men, young men. Maidservant, manservant, yantrama, Devan சொன்னார், is a multi-generational revival. Multi-generational churches. Multi-generational move of the Holy Spirit that moves through multi-generations, impacts multi-generations. புரியுதாங்க? அதான் தேவனுடைய வார்த்தையில நான் இந்த கடைசி பாடம் முடிக்க போறேன். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது சங்கீதம் 145 அதிகாரம் 4வது வசனம். யாராவது படிங்க. சங்கீதம் 145 4வது வசனம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். மறுபடியும் படிக்கலாம். நல்லா சத்தமா ஆண்டவருக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? அவங்க படிக்கும்போது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி அவருடைய மகத்துவத்தை சொல்றதுக்கு உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்கள். உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்களா? எப்படி வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்போம்? அவருடைய ஆவியின் வல்லமையினால நம்ம பலப்பட்டு எழும்பி செயல்படுகிறவர்களாக நம்ம இருப்போம். Amen church. ஆகப்படினால பாருங்க, நம்ம வயசுங்க என்ன இருந்தாலும் சரி, sons and daughters of God must rise together. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்? தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திக்கு எல்லாரும் இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய ஆவியை ஊற்றுதலை அப்படியே பெற்றுக்கொண்டு நிரப்பட்டு பலப்பட்டு வழிநடத்தப்பட்டு தேவனுக்கு வல்லமை உள்ளவர்களாக வல்லமையுள்ள சாட்சியாக எழும்புகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு மனமாக. We cannot afford a generational disconnection in the kingdom of God. We will not be effective. Church, did you listen to me? Yes. We cannot operate and function with generational disconnection. எல்லாமே வாலிபர்கள் தான் செய்யும், எல்லாமே ஒரு கடத்துல பார்த்தா எல்லாமே மூப்பர்கள் தான் இருப்பாங்க. No. We cannot afford a generational disconnection in the kingdom of God in these last days. புரியுதா? Because God empowers every generation. Every generation must be fired up for God. Like the word of God says, one generation shall praise your works to another. Amen. Hallelujah church. ஆமாடியா, ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் ஆவியை ஊற்றுவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. யாருக்கு? எல்லா மாசத்து மேலே ஊற்றுவேன் தேவன் சொன்னார். எதுக்கு? எல்லா சங்கதியும் எல்லா மாமிசியும் அவருக்காக அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவருக்குள்ள நிலைத்து இருக்கிறவர்கள் பெறப்படுத்திருக்கிறது. Amen. To empower every generation. புரியுதாங்க? ஆண்டவர் எப்படிப்பட்ட சந்ததிகளை கட்டி கொண்டு இருக்கிறார்னா, கடைசி காலத்துல அவருடைய பரிசுத்த ஆவியினால நிரம்பினவர்கள், பரிசுத்த ஆவியானவர்னால பலப்படுத்தினவர்கள், பரிசுத்த ஆவியானவர்னால அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளை நடந்து கொண்டு இருக்கிறவர்களை தேவன் ஒருமித்து ஒரு சந்ததியாக தேவன் எழுப்பி கட்டி கொண்டு இருக்கிறார்.
தேவ வல்லமையினால தேவன் மிகுந்த பலனை தேவன் அவங்களுக்கு அவருடைய பலத்தினால இடை கட்டி தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். How many of you believe that, church? How many of you believe that, church? That we are a multi-generational church that hosts the movement of the Holy Spirit these last days. Amen. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. உங்களுடைய எருசலேம்ல, உங்க எருசலேம் எங்க இருக்குது? ஜூடியா முழுவதும் உங்களுடைய ஜூடியா எங்க தேவன் உங்களை வைத்திருக்காங்க? சமாரியால. உங்களுடைய சமாரியா எங்க இருக்குது? சமந்தா இல்லையா? யாரை சிரிக்கிறீங்க? சமந்தா கிடையாது. அவன் சமாரியா. உங்களுடைய சமாரியா எங்க இருக்குது? பூமி பரிந்தும் தேவன் உங்களை சாட்சாக தேவன் பயன்படுத்துவார் அவருடைய ஆவியின் பலத்தினால. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச். ஆமாவாரியா? கடைசி இந்த மெசேஜ் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, கன்க்ளூஷன் இருக்கு. அது ஃபார் நான் கண்டினியூ பண்ணுவேன். பெந்தெகோஸ்தே. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? முதலாவது என்ன சொன்னேன்? The outpouring of God's Spirit is the Father's promise. இரண்டாவது, the outpouring of God's Spirit is for all flesh. The Holy Spirit is available for everyone who believes in Jesus. Amen. ஆமாவாலியாது. மூன்றாவது, I said the Holy Spirit will empower every generation. That's why God specified name by name, sons, daughters, old men, young men, man servants and maid servants. God specified and what they will do after He filled them with the Spirit. புரியுதா நான் சொல்றேனே? யாருக்கு புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? Amen. You see, before I close, நம்மளுடைய ஹோம் சர்ச்சஸ்ல மல்டி ஜெனரேஷனல் லீடர்ஸ் நம்ம போட்டுக்கோம். அங்கங்க சில நேரத்துல பிரச்சனை வருது, அவங்கங்க ஃபியூஸ் வெடிக்குது. ஆமாவாரியா? அங்கங்க ஏன் கான்ஃப்ளிக்ட் வருது? நல்லது. பக்கத்துல சொல்ல நல்லது நல்லது. சில இடத்துல மூப்பர்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய அசிஸ்டன்ட் ரொம்ப சின்ன வயதா உள்ளவங்க இருக்கிறாங்க. நல்லது சொல்லுங்க. பக்கத்துல நல்லது சொல்லுங்க. So iron sharpens iron. Multi generation. ஆமாவாரியா? கான்ஃப்ளிக்ட் வருது, பட்டாசு வெடிக்குது, மண்டை வெடிக்குது, எனக்கு சூடா இருக்கலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சொல்றாங்களா? ஆமாவாரியா? அவங்க கூட வேலை செய்ய முடியாது. இவங்களுக்கு அவங்க புரிய மாட்டேங்குது. இவன் சொன்னா பேச்ச கேட்க மாட்டான். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஆமாவாரியா? வெவ்வேறு ஹோம் சர்ச்சஸ்ல எல்லாமே because of age, I tell you, become a strong multi-generational powerful church. Amen. Iron will sharpen iron. It shows that you are healthy. Another, you are healthy and normal nartho. That means you become closer after the conflict. பாத்தீங்களா? எல்லாம் இவங்க ஆஸ்டாவே பார்க்குற மாதிரி நீ பார்க்குறாங்க. ஆமாவாரியா? Yes or no? You become stronger. We need a multi-generational, strong, spirit-filled, spirit-led, spirit-empowered church that will lead the last day movement, outpouring of the Holy Spirit, the third Pentecost. Amen. Third Pentecost, மூன்றாவது பெந்தகாஸ்ட் பத்தி நான் ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பதாக நான் போதித்திருக்கேன். மெசேஜ் ஆன்லைன்ல இருக்கு. வருஷம் போதித்திருக்கிறேன். ஹோம் சர்ச்சஸ்ல போதித்து கொண்டு இருக்கிறேன். Third Pentecost பத்தி maybe in the coming days I will preach. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு புரியுது? Remember, church, you and I are the partakers of the promise of the Holy Spirit. We are partakers of the purpose to rise up as His witnesses after being filled and empowered by the Holy Spirit. We are partakers of the fulfillment of the prophetic promise. நீங்க எழுப்பி தேவனை அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது you are fulfilling the promise of the Father. Amen, church. Hallelujah. ஆண்டவரே சொல்லுங்க, நல்ல கரத்தை தட்டுங்க. All over this place. Can you just stand?